அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி பங்குனி மாத சங்கடகர சதுர்த்தி. உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனே தீர்வு கிடைக்க இந்த ஆற்றல் மிக்க எளிய திருநாமத்தை இரவு 1 மணிக்குள் எப்படியாவது சொல்லிவிடுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு திருநாம ஜப முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய ஒரு நாள் இந்த திருநாமத்தை நாம் உச்சரித்தாலே போதும், நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருப்பெயரை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சங்கடகர சதுர்த்தினாலே மாலை நேரத்திலிருந்து இரவு நேரம் வரை நாம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு பலன்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நாம் ஜபம் செய்யலாம். உங்களுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் உடனடியாக தீரணும், அதற்கு உடனே வழி கிடைக்கணும்னு மனமுருகி விநாயக பெருமான் கிட்ட ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனையை செஞ்சுட்டு அதற்கு பிறகு திருநாமத்தை ஜபம் செய்யுங்க. நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்காரலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. தரையில நீங்க உட்கார்ந்தாலும் சரி, சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கைகள் விரைவாக நிறைவேறணும், பிரச்சனைகள் உடனடியாக தீரணும்னு பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த சூட்சம திருநாமத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு நீங்க ஜபம் செய்யுங்க. அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க ஜபம் செய்யலாம். குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும். ஓம் கபிலாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கபிலாய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த விநாயக பெருமானுடைய திருநாமம் இது. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நிறைய எண்ணிக்கையில் சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். பொறுமையா நிதானமா விநாயக பெருமானை நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லுங்க. 10 முதல் 20 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை சொல்லிட்டு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும், பிரச்சனைகள் இருந்தால் அது உடனே தீரணும்னு பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய ஒரு நாள் இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிச்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட கேட்கக்கூடியது. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. ஒரிஜினல் கருங்காலி மாலையை நாம் அணியும் போது தாங்க அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த கருங்காலி மாலையுடன் இன்னும் சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இந்த அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். அதிலும் கருங்காலி மாலையை பொறுத்த வரைக்கும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை போடலாம். இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதுல முக்கியமான பலன்கள்னு பார்த்தோம்னா அதிரடியான பணவரவை ஏற்படுத்த
மேம்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இந்த பொருட்கள் அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏறு சிங்கி கட்டை. வீட்டில் இந்த ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான ஆகர்ஷண சக்தியும் வசிய சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. உடனடியாக அந்த கோரிக்கை நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு சின்ன காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் மற்றும் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. அடுத்த கட்டம் நகரவே முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது காரிய தடைகள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகருவதற்கான வாய்ப்புகள் நம் கண்முன்னே விரிவடையும். அடுத்ததாக நம்ம பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமா கோபப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க, மன அழுத்தம் அதாவது மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வரவங்க இந்த லாவா மாலையை அணிந்தால் ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். இந்த மாலையை கழுத்துல நம்ம போட்டாலே ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும். கோபம், டிப்ரெஷன், டென்ஷன் இவை அனைத்தும் குறையும். அடுத்ததாக நம்ம பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோமதி சக்கரம். பணம் வைக்கும் இடத்துல இந்த கோமதி சக்கரத்தை வைத்தாலே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை பணம் வைக்கும் பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும். அது நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில வைத்தாலே போதும் பணவசியத்தை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியில போட்டு வச்சாலே போதும் லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். தொழில் அபிவிருத்தியாகும். நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய ஆற்றல் இன்னமும் பெருகி இருக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. தேவைப்படுறவங்க இப்பவே நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜாதகம் அல்லது ஆரோஸ்கோப்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா மார்ச் 25ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.